சிந்து சமணி நாகரிகத்தில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிந்து சமணி நாகரிகத்தோட தனித்தன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா சிந்து சமணி நாகரிகத்தோட சிறப்பம்சம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா திட்டமிடப்பட்ட நகரம். பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நகரங்களாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டியிருக்காங்க. இந்த நகரங்களை என்ன பண்ணாங்கன்னா 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்று மேல்நகர் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டோம், இன்னொன்று கீழ்நகர் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதில் மேல்நகர் அமைப்பை என்ன பண்ணாங்கன்னா உயரமாக இருக்குமா. ஓகேவா? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கோட்டையில் யார் வாழ்வா? அரசர்கள் தான் வாழ்வாங்க அப்படிங்கிறாங்க. வேறு இதை யாரெல்லாம் வேறு ஒருத்தவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்கன்னா, நகர நிர்வாகிகள் நிர்வாகம் பண்ணுவாங்கள்ல நகரத்தை, அந்த நிர்வாகம் பண்ணுறவங்களும் என்ன பண்ணாங்கன்னா இந்த கோட்டையை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்ன அந்த மேல்நகர் அமைப்பில் காணப்படுது அப்படின்னா, பெருங்குளமும் அங்கே தான் காணப்படுது, தானிய களஞ்சியமும் அங்கே தான் காணப்படுது அப்படிங்கிறாங்க. நகரங்கள் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. மேல்நகர் அமைப்பு, கீழ்நகர் அமைப்பு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. மேல்நகர் அமைப்பு உயரமானது அப்படின்னு சொல்லிட்டோம், அதுதான் சொல்கிறாங்கன்னா கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர்கள் தான் அங்கே வாழ்ந்தாங்க. வேறு யாராவது வாழ்ந்தாங்கன்னா நகர நிர்வாகிகளும் அங்கே தான் வாழ்ந்திருக்காங்க. பெருங்குளமும் அங்கே தான் காணப்பட்டது, தானிய களஞ்சியமும் அங்கே தான் காணப்பட்டது. அடுத்து என்னென்னா கீழ்நகர் அமைப்பு. கீழ்நகர் அமைப்பு பார்த்துக்கிட்டே சற்று தாழ்ந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே யார் வாழ்ந்தா அப்படின்னா பொதுமக்கள் வாழ்ந்த இடம் தான் என்னென்னா கீழ்நகர் அமைப்பு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக பார்க்க போகிறோம். பெருங்குளத்தை பற்றி பார்க்க போகிறோம், தானிய களஞ்சியத்தை பற்றி பார்க்க போகிறோம். பெருங்குளம் பார்ப்போம். பெருங்குளம் எங்கே காணப்பட்டதுன்னா மொஹஞ்சதாரோவில் காணப்பட்டது அப்படிங்கிறாங்க. மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. இந்த பெருங்குளம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுட்ட செங்கற்கற்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சிந்து சமணி நாகரிகத்தில் சுட்டக்கல்லும் யூஸ் பண்ணாங்க, சுடாக்கல்லும் யூஸ் பண்ணாங்க. ஆனால் பெருங்குளத்தை என்ன பண்ணாங்க? சுட்ட செங்கற்கற்கள் என்ன பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணி தான் பெருங்குளத்தை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்கிறதுக்கான என்ன பண்ணாங்கன்னா இயற்கை தார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீர் கசியாமல் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டது அப்படிங்கிறாங்க. பெருங்குளத்தோட தரைப்பகுதி இருக்குல்ல, அது நீரை உறிஞ்சாமல் இருக்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பசை யூஸ் பண்ணாங்க. என்னென்னா நீலக்கீல். அந்த பசைக்கு பேர் என்னென்னா நீலக்கீல் என்ற ஒரு பசை பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. பெருங்குளம் இருக்குல்ல, அங்கே வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்து என்ன பண்ணாங்கன்னா போகிறதுக்கு படிக்கட்டுகளாக என்ன பண்ணாங்கன்னா அமைச்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? குளத்தோட பக்கவாட்டில் 3 புறமும் என்ன பண்ணாங்க அறைகள் இருந்தது. இந்த அறைகள்லாம் என்னென்னா ட்ரெஸ் மாற்றுறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. வேறு மொஹஞ்சதாரோவில் என்னென்ன காணப்பட்டுச்சுன்னா பொது கட்டிடம், கூட்டரங்கம், இதெல்லாம் எங்கே காணப்பட்டுச்சுன்னா மொஹஞ்சதாரோவில் தான் காணப்பட்டுச்சு. ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமானது. ஓகேவா? அடுத்து என்னென்னா தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் எங்கே காணப்பட்டது? ஹரப்பாவில் தான் காணப்பட்டது. ஹரப்பா எங்கே இருக்குது? நம்ம பாகிஸ்தானில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த தானிய களஞ்சியம் செங்கற்கற்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தானிய களஞ்சியம்னாலே தானியங்கள் சேகரிக்க வைக்கப்பட்டுள்ள ஒரு இடம் தான் தானிய களஞ்சியம் அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த தானிய களஞ்சியம் இப்போ கண்டுபிடிச்சாங்கல்ல, அப்போ அந்த தானிய களஞ்சியங்கள் வெடிப்பு வெடிப்பாக தானே காணப்படும். அந்த தலை வெடிப்புகளில் என்ன பண்ணாங்கன்னா எதெல்லாம் தானியங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கோதுமை இருந்துச்சு, பார்லி இருந்தது, திணை வகைகள் இருந்திருக்கு, எள் இருந்தது, பருப்பு வகைகள். இதோட எச்சங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா சிதறி காணப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கோதுமை யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்லி யூஸ் பண்ணியிருக்காங்க, திணை வகைகள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க, எள், பருப்பு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு மாநிலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்டாக. ஓகேவா? எங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் ரீசெண்டாக என்ன பண்ணாங்க தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. வேறு இந்த இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சாங்களே தானிய களஞ்சியம், இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. 3 இதாக பிரிப்போம்ல, முற்கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிப்போம்ல. அதில் ரீசெண்டாக கண்டுபிடிச்சது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. வேறு சிந்து சமணி நாகரிகத்தோட முத்திரைகள் வேறு எந்தெந்த நாட்டில் கிடச்சிச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஈராக்கு, குவைத்து, சிரியா. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பண்டமாற்று முறை நம்ம சிந்து சமணி நாகரிகத்துலேருந்தும் அதர் நாட்டுக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈராக்கு, குவைத்து, சிரியா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மெலுக்கா அப்படின்னு ஒரு இடத்துல, ஓகேவா, ஒரு இடத்துல நம்ம எங்கே இருக்குன்னா
மிலுக்காங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு அரசன் வந்து என்ன பண்ணான்னா இங்கேருந்து வந்து அணிகள் வாங்கிட்டு போயிருக்கான். அந்த அரசன் பேர் என்னன்னா நாராயண் சிங் அப்படின்னு ஒரு அரசன். என்னென்னா மெலுக்கா என்ற இடத்தில் அணிகள் வாங்கியவர் என்ற அரசன் யார் அப்படின்னு கேட்பாங்க. நாராயண் சிங் என்ற அரசன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உருளை வடிவ முத்திரைகளில் வந்து எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா பாரசீக வளைகுடா இருக்குல்ல, அங்கேயும் மெசபடோமியாங்கிற ஒரு இடத்துலையும் என்னென்னா உருளை வடிவ முத்திரைகள் கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு ஆண் சிலை காணப்பட்டது. அந்த ஆண் சிலை எப்படி இருந்தாங்கன்னா உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலை. ஓகேவா? அது எங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னா வந்து மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா? அந்த அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பூசாரி அரசன் அப்படிங்கிறாங்க. எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அமர்ந்த நிலை கொண்ட ஆண் சிலை காணப்பட்ட இடம் என்னென்னா மொஹஞ்சதாரோ. இதுக்கு பேர் என்ன? பூசாரி அரசன் அப்படிங்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட மக்களுக்கு என்னென்னலாம் தெரியாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு குதிரை தெரியாது, இரும்பு தெரியாது. ஓகேவா? இரும்புலாம் வந்து ஆரியர்கள், உங்களுக்கு பின்னாடி வர்றதான் தெரிஞ்சதான் ஆரியர்கள், அவங்களுக்கு தான் இரும்பு தெரியும். குதிரை அவங்களுக்கு தெரியாது, இரும்பும் தெரியாது. ஆனால் வந்து என்ன தெரியும்? யானை தெரியும். சிந்து சமவெளி மக்களுக்கு என்ன தெரியும்? யானை தெரியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா தந்தத்தினாலான அளவுகோல் வந்து எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா குஜராத்தில் லோத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கிடச்சிச்சு. ஓகேவா? அதோடைய மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 1704 மில்லிமீட்டர் அளவில் தான் என்னென்னா அந்த அளவுகோல் கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. இதுதான் என்னென்னா மிக குறைவான அளவு கொண்ட அளவுகோல். இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சிந்து சமவெளி மக்களுக்கு என்ன தெரியாது? குதிரை தெரியாது, இரும்பு தெரியாது. ஆனால் என்ன தெரியும்? யானை தெரியும். அதுக்கப்புறம் நாட்டிய மங்கை. ஓகேவா? அதாவது வந்து ஒரு கேர்ள்ஸ் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து என்னென்னா ஒரு உருவம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது? நம்ம பாகிஸ்தானில் இருக்குது. திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. நாட்டிய மங்கை உருவம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்கே? மொஹஞ்சதாரோ. இதை சர் ஜான் மார்ஷல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த டான்ஸிங் கேர்ள் இருக்குல்ல, இந்த டான்ஸிங் கேர்ள் வந்து என்னென்னா 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? நம்ம சர் ஜான் மார்ஷல். இந்த டான்ஸிங் கேர்ள் வந்து எந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி வந்து அப்பயே டெக்னாலஜிலாம் இருந்திருக்கு. ஓகேவா? லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க இந்த டான்ஸிங் கேர்ளை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி சிலை செய்யும் முறை தான் வந்து என்னென்னா லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னாலஜி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது பார்த்துங்க. அதுக்கப்புறம் என்ன ஆபரணங்கள்? ஓகேவா? நகை. ஓகேவா? செய்ய என்னென்னா யூஸ் பண்ணாங்க அப்போ அப்படின்னா தங்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெள்ளி யூஸ் பண்ணியிருக்காங்க, வெண்கலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கார்னீலியன் என்ற ஒரு சிகப்பு மணிக்கற்களும் என்ன பண்ணாங்கன்னா ஆபரணங்கள் செய்ய யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து புக் பேக் கொஸ்டினாகவே இருக்குது. ஆபரணம் செய்ய பயன்படுத்தியது என்னென்னா தங்கம், வெள்ளி, வெண்கலம், கார்னீலியன் என்ற சிகப்பு மணிக்கற்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு அதிகார மையம் இருந்தது அப்படிங்கிறாங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி என்ன பண்ணாங்க ஒரு அதிகார மையம் இருந்தது அப்படிங்கிறாங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில். அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகத்தோட முக்கியமான தொழில்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயம். டிஎன்பிசியில் கேட்டது முக்கியம் வந்து விவசாயம். அடுத்தது கால்நடை வளர்ப்பு, அப்புறம் பானை செய்கிறது. இது 3 தான் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மட்பாண்டம் செய்கிறாங்கல்ல, அந்த மட்பாண்டம் வந்து என்ன பண்ணாங்கன்னா சிவப்பு வண்ணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த பானையை வந்து என்னென்னா ஹீட் பண்ணியிருப்பாங்க. ஹீட் பண்ணால் தானே உங்களுக்கு சிவப்பாக மாறும். அந்த சிவப்பு வண்ணத்தில் என்னென்னா பிளாக் பெயிண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து வரைஞ்சிருக்காங்க. கருப்பு நிற வண்ணம் பூசி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில மட்பாண்டங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா மீன் உருவமும் காணப்பட்டுச்சு, மயிலோட உருவமும் காணப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்தது வேறு முக்கியமான தொழில்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கைவினை பொருட்கள் வந்து அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அதிகமாக வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த கைவினை பொருட்கள் எங்கெங்கெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. முக்கியமான டேட்டா, அதை பார்த்துங்க. இந்த சங்கு எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நாகேஸ்வர் பாலக்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் என்ன பண்ணாங்க சங்கு வந்து அங்கே அந்த கைவினை பொருட்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது வைடூரியம், ஷார்ட்டுகை ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஓகேவா? அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த வைடூரியம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க
தயாரித்து அங்கே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்னிலின் என்ற மணி எங்கே இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரி வந்து லோத்தலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ரைட் நுரைக்கல், ஓகேவா, இது எங்கே இருக்குன்னா தெற்கு ராஜஸ்தானில் இருக்குது அப்படிங்கிறாங்க. செம்பு, ஓகேவா, செம்பு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த கைவினைப் பொருட்கள் இருந்திருக்கு ராஜஸ்தான்லேயும் இருந்திருக்கு, ஓமன்லேயும் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க.